Hi guys, welcome back to D2D. I am your Vaishnav. Let's get started. இந்த வீடியோ எதுக்குன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ நாள் கெரியர் வீடியோஸ் போட்டுருந்தான், இன்றைக்கி என்னடா எக்ஸாம் வீடியோஸ்லாம் போடுறான்னு நினைக்கிறீங்களா? ஒன்லி ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ் தான். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தாலே போதும். ஸோ 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், அதுவும் இந்தியன் ரயில்வேஸோட டிபார்ட்மெண்ட்டில். ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னா என்ன? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டி. அது என்ன குரூப் டினா? பேசிக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கிற ஜாப் தான் இந்த குரூப் டிக்குள்ளே அடங்கும். அப்படி என்னென்னலாம் இருக்குன்னா, ரோல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் லைக் ட்ராக் மெயின்டெனன்ஸ், ஹெல்ப்பர், அசிஸ்டண்ட், பாயிண்ட்ஸ்மேன். இது வந்து பேசிக்கான ஒரு ஜாப் ப்ரொஃபைல் தான், பட் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். அதனால தான் இதுக்கு எலிஜிபிலிட்டியாக 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 33 இயர்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, தேர்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட்டு. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்து ப்ரைமரினா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஸோ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இதில் 100 கொஷின்ஸ் இருக்கும், 90 மினிட்ஸ் டியூரேஷன் நமக்கு கொடுப்பாங்க. இதோட சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த கேட்டகரியில் கேட்க போகிற 100 கொஷின்ஸுக்கு நீங்கள் 90 மினிட்ஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும். அண்ட் இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ ஆன்சர் ஷுவராக தெரிஞ்சால் மட்டும் அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா மார்க் மைனஸ் ஆயிரும். ஸோ பி கேர்ஃபுல் வைல் சூஸிங் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ளே போவீங்க. அது எப்படின்னா 1000 மீட்டர் ரன்னிங் இன் டைம். ஸோ ரன்னிங் அண்ட் ஆல்சோ வெயிட் லிஃப்டிங் இருக்கும். இதில் தான் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 2 டெஸ்ட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அண்ட் இதோட பேசிக் சேலரியாக 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் அலவன்சஸ் அண்ட் ஆல்சோ சம் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட். நீங்கள் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். 10th மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட், 8th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் ஆல்சோ. இதில் நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக்குன்னு பார்த்தா சிலபஸ் என்ன எதுன்னு தெரியாமல் படிக்கிறது தான். அதனால் சிலபஸை புரிஞ்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தாலும் அதை தெளிவாக கொடுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் Thank you guys for your love and support. For more videos, subscribe to our channel.